ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் செய்தியை பார்த்துருவோமா? தாவேகா கூட்டங்களில் திமுகவை மட்டுமே விமர்சித்து வந்த விஜய் தற்போது அதிமுகவையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்காருங்க. சில நாட்களுக்கு முன் நடந்த தாவேகா செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னும் பாஜகவின் அடிமை அப்படின்னும் விமர்சிச்சிருக்காரு. விஜயின் இந்த பேச்சு அதிமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. அதனால அதிமுகவும் விஜயை கடுமையாக விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. விஜயை பனையூர் பண்ணையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் பேசுவதெல்லாம் குப்பை தான் அப்படின்னு சாடியிருக்காங்க. மேலும் சட்டத்திற்கு விரோதமான தொடர்ந்து பிளாக்ல டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி அப்படின்னும் அதிமுக விமர்சிருக்கு விஜயை பற்றி. விஜயின் இந்த கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பதிலடி கொடுத்துருக்காரு. இது குறித்து பேசிய அவர் அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சு ஊழலை பற்றி விஜய் பேசலாமா? செங்கோட்டையனை பற்றி விஜய் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா அம்மா ஆட்சியில் செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றிருந்தார். அம்மா மீண்டும் முதல்வரான போது அம்மாவின் கருணையால் செங்கோட்டையன் விடுதலை செய்யப்பட்டார். அந்த உத்தமனை வச்சுக்கொண்டு தம்பி விஜய் அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஒரு படத்திற்கு 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு 25% பணத்தை கணக்கு காட்டிட்டு 75 பணத்தை கருப்பு பணமாக பதுக்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும். அவர் கார் எடுத்து வந்ததற்கு 1.5 கோடி அபராதம் விதிச்சிருந்தாங்க. அந்த நல்ல விஜய் தான் நம்மளை பார்த்து ஊழல் என்று பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு வேறு ஒரு கட்சியை பற்றின வேறு ஒரு தகவல்களோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அரசியல் செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.